உனக்கு ஏதாவது சாப்பிடக்கு வேணுமா ஐயா? எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம் மம்மி, இப்போ எதுவும் எனக்கு வேண்டாம். ஏன்ப்பா ஒரு ஆப்பிளாவது கட் பண்ணி எடுத்துட்டு வரேன்னு சாப்பிடா. இல்லை மம்மி வேண்டாம், இப்போ எனக்கு பசி இல்லை மம்மி. சரிப்பா, அப்ப எதுக்கு ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்துருக்க? போய் படுக்கலாம்ல. நான் வேணா கையை பிடிச்சு கூட்டிட்டு போட்டுமா ஐயா? அதெல்லாம் வேண்டாம் மம்மி, எனக்கு என்ன காலிலே அடிபட்டு இருக்கு, நானே எழுந்து போயிடுவேன். அனுஷ்கா வரலான்னு பார்த்துட்டு இருக்கேன் மம்மி. அவ இப்பெல்லாம் வரமாட்டா பிரவீனு. தங்கிட்டு நாளைக்கு தான் வந்தாலும் வருவாவிய. அம்மெல்லாம் வந்திருப்பாவல்ல. அவளுக்கு புருஷன் மாமியார் மாமனாருங்க அக்கறையெல்லாம் கிடையாது. நீ தான் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு உயிரை விட்டுட்டு கிடக்கா. அவளுக்கு அந்த மாதிரி எந்த அக்கறையும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இருந்திருந்தா ஃபங்க்ஷன் முடிச்சு எவ்வளோ நேரம் இருக்கும், அப்பயே வந்திருக்கணும்ல. என்ன அங்க இருந்தா அவ அம்மா கூட உறவாடிக்கிட்டு இருப்பா. மம்மி அவ என்ன அடிக்கடியா வெளியே போறா? எப்பயா தானே போறா மம்மி. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வரதுல எந்த தப்பும் இல்லையே. எந்த தப்பும் இல்ல பிரவீனு. ஆனா நீ இந்த நிலைமையில இருக்கும்போது அவ போயிட்டு உடனே ஓடி வந்திருக்கணுமா இல்லையா? என்னை கேட்டா அவ போனதே தப்புன்னு தான் சொல்லுவேன். சரி போயிட்டா, போயிட்டு ரூபாயை கொடுத்துட்டு உடனே வர வேண்டியதானே. என் புருஷனுக்கு அடிபட்டு இருக்கு, நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வரணுமா இல்லையா? அதை விட்டுட்டு என்ன வராம அங்கேயே கிடக்கானே என்ன அர்த்தம்? அவளுக்கு வாமையிலாம் அக்கறையே கிடையாது. மம்மி நீங்க அனுஷ்காவை தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க மம்மி. அவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க தான் அவளை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க மம்மி. ஆமால, நான் தான் அவளை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவதான். என்னையால தானே உனக்கு கையில அடிபட்டுச்சு. மம்மி கையில அடிபட்டதுக்கு காரணம் நான் தான் தேவையில்லாம பிரச்சனைக்கு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை மம்மி. ஏலோ அவளை கிண்டல் பண்ணான்னு தானே நீ போய் அடிச்சு அடி வாங்கிட்டு வந்து நிக்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு போகும்போதே வேண்டான்னு தான் சொன்னேனா. அவதான் படத்துக்கு போனோன்னு இழுத்துக்கிட்டு போனா. வேற அவ காரணம் இல்லாம வேற யார் காரணம்னு சொல்லுவ? மம்மி அது ஏதோ படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில போனோம். ஆனா இப்படி ஆகும்னு நாங்க நினைச்சே பார்க்கல மம்மி. இதுக்கு அனுஷ்காலாம் காரணம் இல்ல. நீங்க அவளையே போட்டு எல்லாத்துக்கும் திட்டாதீங்க மம்மி. அவ நல்லவதான். அவங்க அம்மா தான் கொஞ்சம் மோசம். இப்போ அவ அவங்க அம்மா பேச்சையும் கேக்குறது இல்ல மம்மி. அவ பாட்டுக்கு அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு தான் இருக்கா. நீங்க அவளை தப்பாவே பார்க்காதீங்க மம்மி. ஆமா பிரவீனே, நான் தான் அவளை தப்பாவே பார்த்துட்டு இருக்கேன், தப்பாவே பேசிட்டு இருக்கேன். அவ ரொம்ப நல்லவதான். நான் தான் எல்லாத்துலயும் தப்பு. மம்மி நான் அப்படி சொல்ல மம்மி. அனுஷ்காவும் நல்ல பொண்ணுதான். நீங்க அவளை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். முன்னாடிலாம் அவகிட்ட நல்ல விதமா தானே இருந்தீங்க. அவளுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா அவளை ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்கல்ல. ஏன் வீட்டுல வேலை செய்யலன்னா கூட கேட்க மாட்டீங்கல்ல, நீங்களே செஞ்சிருவீங்கல்ல. இப்ப அவ என்ன செஞ்சாலும் எதுக்கு மம்மி திட்டுறீங்க? வீட்டுல முடிஞ்ச வரைக்கும் அவளை வேலை செய்யதான் செய்யறா. ஆனாலும் ஏதோ பிடிக்காதவ இருக்க மாதிரியே நினைச்சிட்டு நீங்க அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கீங்க. அது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? ஆமா, உன் பொண்டாட்டி எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு இருக்கா. நாங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். என்னாச்சு, என்ன பிரச்சனை? தாய் மகனும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா என்ன? உங்களுக்கு சண்டை போட்டி மாதிரி தான் கேக்குதோ? உங்க மகன் தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். நான் நினைக்கிறது சொல்லியதுதான் தப்புங்க. அவதான் எல்லாத்துலயும் சரியா இருக்கலாம். மம்மி நான் அப்படிலாம் சொல்லல மம்மி. அனுஷ்காவும் நிறைய இடத்துல தப்பு பண்ணியிருக்கா. நான் அவளையும் தான் திட்டிருக்கேன் மம்மி. ஆனா இப்ப அவ எந்த தப்பு பண்றது இல்ல. அவங்க அம்மா பேச்சையும் கேக்குறது இல்ல. நீங்க ஏன் இன்னும் அவ மேல பழைய கோபத்திலே இருக்கீங்கன்னு தான் கேக்குறேன். இந்த வீட்டுக்கு அவ வந்த புதுசுல அவளை எப்படி பாத்துக்கிட்டீங்களோ, எப்படி அன்பா இருந்தீங்களோ அந்த மாதிரி இருங்க மம்மி. அப்படி இருந்தா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். ஏன் பிரவீனே இப்ப அப்ப சந்தோஷமே இல்ல வீட்டு? தானோ பிள்ளை சொல்றது சரிதான். நீ நம்ம பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி விட்டாவல்ல, அதையே இன்னும் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கா. அதனாலதான் அந்த பிள்ளை மேல உனக்கு இன்னும் கோபம் போகல. இந்த வீட்டுக்கு மருமகம் வந்த புதுசுல இவ்வளவு சந்தோஷமா இருந்த எல்லாரும். ஏன் நீ ஏன் அவங்க 2 பேரையும் வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவா. இப்போ அவைய எங்க வெளியே கிளம்புனாலும் போகக்கூடாதுன்னு தடை போட்டுறியா? சண்டைக்கு தான் நீ போறா. நீ பண்றது கொஞ்சம் யோசிச்சு பாருதானோ. நம்ம செய்யறது எல்லாம் கரெக்டுன்னு நினைக்காத. நம்ம கிட்டயும் ஒரு சில தப்புகள் இருக்கு. ஏதோ சின்னதா தப்பு நடந்திருக்கலாம். அனுஷ்கா மேலேயும் தப்பு இருக்கதான் செய்யும். ஆனா அதெல்லாம் மறந்து மன்னிச்சு நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும். பெரியவங்க நம்மளே நடந்ததையே சொல்லி குத்தி காமிச்சிட்டு இருந்தா ஒரு நாளும் நிம்மதியா வாழ முடியாது. அவியலும் நிம்மதியா வாழ மாட்டாவ. அதுக்குதான் சொல்றேன், நம்ம தான் விட்டு கொடுத்து போகணும் தானோ. சும்மா பழசையே நினைச்சிட்டு அதை பத்தியே பேசாத. மருமகளை மகளா நினைக்க பாரு. நம்மளுக்கு என்ன 10-15 பிள்ளைகளா இருக்கு. ஒரே ஒரு பிள்ளைதான். அவனுக்கு ஒரு பொண்டாட்டி வந்திருக்கா, அவளை மகளா நினையா? சண்டை போட்டுட்டே இருந்தா வீட்டுல நிம்மதி இருக்குமா? ஏதோ பிரச்சனை நடந்துட்டு அதை மறந்து மன்னிச்சு விட்டுரு. இனி அப்படி நடக்காம பாத்துக்கிடுங்க, அவ்வளவுதான். நான் அது நடக்க கூடாதுன்னு அங்க போகாதங்க இங்க போகாதங்கன்னு சொல்லி என் சொல்படி ஒரு வார்த்தையாவது கேட்கணும்ல.
நீ சொல்ல வேண்டியதுக்கு மட்டும் சொல்லு, கண்டிப்பா கேப்பாவ. எல்லாத்துக்கும் பிடிச்சி சொல்லிட்டு இருக்காத தானோ. அவியலுக்கும் தானே சிந்திச்சு முடிவு எடுக்க வேண்டிய வயசு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் போய் நம்ம சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி சரி, நீங்க சொல்லிட்டீல்ல, என்ன ஒண்ணுலயே நான் தலை விட மாட்டேன். பாத்தியா, அப்படி கோவப்படுறதுதான் தப்புங்கிறேன். ஒத்துமையா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் யாரையும் எதுவும் பண்ணல, அவியலுவ பண்ணாம இருந்தா சரி. செல்லம்மா, என்னாச்சு? மூஞ்சி முழுக்க அடிபட்டிருக்கு. காலையில வரும்போது நல்லா தானே இருந்தா? எல்லாத்துக்கும் காரணம் உங்க தம்பி தான் மைனி. தம்பியா? என்ன செஞ்ச? அடிச்சுட்டாரு மைனி. என்னது அடிச்சுட்டானே? ஆமா மைனி. எதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னு சொல்லி அடிச்சுட்டாரு. இதுக்கு அடிச்சா? சாரஜாமாட்ட போய் என்ன போடுறிய பியார்னுக்குன்னு கேட்டனா, அதையும் இவரையும் அரைகுறையா கேட்டுட்டு எதுக்கு அவியலவே அப்படி கேட்டான்னு வந்து அடிச்சுட்டாரு மைனி. இது என்ன அநியாயமா இருக்கு? வேற வேற என் தம்பிக்கு எதுக்கு அடிக்கணும் எதுக்கு அடிக்க கூடாதுங்கிற விவசாயே இல்லாம போச்சு. இப்படியே சும்மா சும்மா பொண்டாட்டியை பிடிச்சு அடிக்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காவே? தெரியல மைனி. அடிச்சது மட்டும் இல்ல, என்னையே வீட்டு பக்கமே வந்துடாதன்னு சொல்லிட்டாரு மைனி. என்னது வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லிட்டானே? ஆமா மைனி, வீட்டு பக்கம் வராதன்னு சொல்லிட்டாரு. நான் எங்கெங்க போவேன், யாருன்னு என்னை சேப்பான்னு கேட்டேன். எங்கேயாவது போ, ரோட்ல உட்காந்து பிச்சை எடு, எனக்கு என்னன்னு சொல்லியாரு மைனி. ஐயே, எதுக்காக இப்படி பண்ணிய? தெரியல மைனி. எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணியாரு. பொண்டாட்டின்னு நினைக்கவே மாட்டேங்காரு மைனி. எவ்வளவு ஒருத்தின்னு நினைக்காரு. வில்லிய பாக்குற மாதிரி பாக்குறாரு மைனி. நான் என்ன அவ்வளவு மோசமானவளா? சரி, தப்பு பண்ணிட்டேன், அடிச்சுட்டாரு. அதோட விட வேண்டியதானே மைனி. எதுக்கு இப்ப வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லணும்? நான் இத்தனைக்கு சொன்னேன், உங்க அக்கா தான் பான் போட்டு கூப்பிட்டாவ, அதனாலதான் வந்தேன்னு. ஆனாலும் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்காரு மைனி. நீ எப்படி இங்க வரலாம் எப்படி இங்க வரலான்னு கோவப்படியாரு. சேச்சலமா வருத்தப்படாத, நான் தம்பிட்ட பேசி வாங்க மைனி. இப்பயே போய் பேசுவோம். அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை கூட்டிட்டு போகாம போயிட போறாரு மைனி. அவர் கூட்டிட்டு போலன்னா நான் எங்க போவேன்? யார் என்னை சேப்பா? ரோட்ல தான் இருக்கணும் மைனி. சேச்சலமா வருத்தப்படாத, நான் தம்பிட்ட போய் கேக்குறேன். சரி மைனி. அனுஷ்காமா, மாப்பிள்ள நல்லா இருக்காப்ல இப்போ? பரவாயில்லப்பா. ஆனா கையில இன்னும் கெட்டு பிரிக்கல. டாக்டர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, அதெல்லாம் சரியாயிரும், நீ எதுவும் நினைக்காத. சரிப்பா. மாமியார் எதுவும் சொல்லியாவளம்மா? ஆமாப்பா, வகையில பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல. அப்ப எப்படி பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இப்பயும் பேசுறாங்க. எப்பவுமே என் மேல எரிஞ்சு எரிஞ்சுதான்ப்பா விழுறாங்க. நான் நல்லதே பண்ணாலும் அவியலுக்கு கெட்டது மாதிரிதான் கண்ணுக்கு தெரியுது. சரிம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அவிய முன்னாடிலாம் அப்படி கிடையாதுல்லம்மா. இப்போ அவிய மகனுக்கு இப்படி ஆயிட்டுங்கிற கோவத்துலதான் அப்படி நடந்துக்கிட்டியாவ. மாப்பிள்ளைக்கு சரியாயிட்டுனா நீ யாச மாட்டாவுமா? இல்லப்பா, அவிய திருந்தவே மாட்டாவ. நீ ஏமா அப்படி நினைக்கிறா? எனக்கு அப்படித்தான்ப்பா தோணுது. எப்ப பாருங்க ஏதாச்சும் சொல்லிட்டே இருக்காவ. நானும் அப்புறம் மட்டும் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே வராது. பேசாம தனியா போயிடலாமான்னு தோணுது. அம்மாவோ அததான் சொன்னாங்க. உங்க அம்மா அப்படியே சொன்னா? இல்லப்பா. சொல்லுமா, என்ன சொன்னா? தனி கொடுத்துட போச்சுனாலோ அவளா திருந்தவே மாட்டா. இல்லப்பா, அம்மாவும் நீங்களும் வந்து போய் இருக்கலாம் நாங்க தனியா இருந்தா. இப்போ உங்களாலையும் வந்து நீ பார்க்க முடியலல்ல. அதுக்கு தனி கொடுத்தனா ஒரு தீர்வா? நாங்க என்ன இப்ப வீடு இல்லாமலியமா இருக்கோம்? உன் வீட்டுல வந்து இருக்கிறதுக்கு எப்பயாவது பாத்துக்கிட்டாலே போதும். நீ அந்த வீட்டுல சந்தோஷமா இரு, அவையில எங்களை ஏத்துக்கிடுவாவ. இல்லப்பா, சும்மா வந்து பார்த்தா கூட யாசியாவல்ல. உன் மாமியார் இப்ப கோவமா இருக்காவுமா? கோவெல்லாம் குறைஞ்சிட்டுனா எல்லாரும் சரியாயிருவாவ. முன்னாடி மாப்பிள்ளையும் தான் எங்க மேல கோவமா இருந்தாவ. இப்போ அவரு ஏத்துக்கிட்டாருல, அவிய அம்மாவும் அதே மாதிரி ஏத்துக்கிடுவாவ. உன் மாமனாரு எப்பவுமே ஒரே மாதிரிதான் இருக்காரு. ஒரே ஒருத்தர் பிரச்சனை பண்ணியாவங்கிறதுக்காக நீ தனி கொடுத்துட்டு போனோம்னு நினைச்சியாமா? அவியெல்லாம் போக போக சரியாயிருவாவ. இந்த மாதிரி நினைப்ப இதோட விட்டுருமா? சரிப்பா. உங்க அம்மைய சொல்லணும், பிள்ளைக்கு நல்லது சொல்லி கொடுக்கறத விட்டுட்டு கெட்டதா சொல்லி கொடுக்கா. எவ்வளவு அடிச்சாலும் திருந்தவே மாட்டா போல. எப்பா, நீங்க அம்மா எதுவும் சொல்லாதங்க, நானும் அதை யோசிச்சேன். சும்மா இருமா, நீ எப்படி யோசிப்பான்னு எனக்கு தெரியாதா? உங்க அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா. என்னக்கா, கிளம்புவோமா? என்னது, அப்பா தான் அடிச்சாங்களா? எப்பா, எதுக்குப்பா அம்மாவை அடிச்சீங்க? ஏக்கா, நான் வரக்கூடாது சொன்ன இடத்துக்கு வந்திருக்காக்கா. பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கா. இதுக்கு அவளை மடியில போட்டு கொஞ்சமா செய்வாவே. அடிச்சாலே திருந்த மாட்டீங்க. எப்பா, அம்மா பாவம்பா. இவ்வளவா பாவம்? சரியான பேசம்.
உன்கிட்டயே தனி கொடுத்தன போன்னு எப்படி சொல்லி கொடுத்துருக்கா பாரு. ஏக்கா என் பிள்ளை அந்த வீட்டுல நல்லபடியா வாழ்றது கூட இவளுக்கு பிடிக்கலக்கா. என் மகளை தனி கொடுத்தன போன்னு ஏத்தி விட்டுருக்கா. எப்பா அம்மாலாம் எதுவுமே சொல்லலப்பா. நான் தாங்க இருக்க கஷ்டமா இருக்குன்னு அப்படி சொன்னேன். சும்மா இருமா, யாரும் உன் மனசுல இருந்து எண்ணத்தை தூண்டி விட்டு போன்னு எனக்கு தெரியாதா? நீ இப்படி யோசிக்கக்கூடிய பிள்ளையே இல்லைன்னு எனக்கு தெரியும். அவதான் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா. இத்தனை நாள் பிள்ளை கூட பேசக்கூடாதுன்னு மாப்பிள்ள தடை போட்டு வச்சிருந்தாரு. இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே இப்படி எல்லாம் ஏத்தி விடியா? என்னதான் ஜென்மனே தெரியல. எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டேங்க. தம்பி சாரத்துக்குமார் இப்படி ஒரு இடத்துக்கு வந்ததுக்கெல்லாம் அவளை பிடிச்சி அடிக்கலாமா? அவ அண்ணன் தம்பியை பார்த்தா வருத்தப்பட மாட்டாங்களா? எல்லாருக்கும் இவ புத்திய பத்தி தெரியும்க்கா. யாரும் வருத்தப்பட மாட்டாவ. எனக்கு வருத்தமா இருக்குதுப்பா. நீங்க நல்லபடியா வாழணும்னு நினைக்கேன். இப்படியே அடிபடி சண்டை போடியது. ஏக்கா சரோஜா அம்மாட்ட போய் இவ எப்படி தெரியுமா பேசுமா? என்னெல்லாம் கேட்ட தெரியுமாக்கா? சொன்னப்பா அது ஏதோ என்ன போடுறியன்னு கேட்க போனாளா? நீ அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டியா? இதுக்கெல்லாமா பொண்டாட்டி அடிக்குது? வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டியா? பாவம் பச்சையம்மாவை எங்க போவா? எங்கேயோ போ சொல்லுக்கா. என் வீட்டுக்கு இனி அவன் வரக்கூடாது. தம்பி நான் அவ்வளவுதாக்கா சொல்லுவேன். என் வீட்டுக்கு இனி அவன் வரக்கூடாது. இப்படிப்பட்டவளை நீ வீட்டுல நான் சேர்க்க மாட்டேன். எப்பா நீ சும்மா இருமா, அவளுக்கு அவளை பத்தி தெரியாது. அங்க வந்தா என் நிம்மதியை ஒவ்வொரு நாளும் கெடுத்துக்கிட்டே இருப்பா. ஏக்கா உன் வீட்லயே அவளை சேர்க்காத. எங்கேயாவது போய் ரோட்ல தங்கட்டும். அப்பதான் நம்ம அருமை என்னன்னு அவளுக்கு புரியும். வீட்டுல சேர்த்து அங்க ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். தம்பி சாரத்துக்குமார் அக்கா சொல்றது கேளுப்பா. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. முடியாதுக்கா, அவன் என் வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்தா மனுஷனா இருக்க மாட்டேன். நான் இப்பயே கிளம்புறேக்கா. அனுஷ்காமா வாரேம்மா.